Hello friends, welcome to Drona Academy. கடந்த ஒரு வாரமா நம்ம வீடியோ எதுவுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ என்னுடைய வீடியோக்கள் வந்து வந்திருக்காது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னும்போது ஸோ அது தொடர்பாக வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்கவே வந்து போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே வரல அப்படின்னாலுமே எதனா ப்ராப்ளம் வந்தாலுமே நான் ப்ரீ பிளான்டாக வந்து வீடியோ எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நீங்கள் ஷெடியூலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி இஷ்யூ வந்தனால போட முடியல. ஸோ இது வரக்கூடிய நாட்களில் வந்து மட்டும் நம்ம எதனா ஒரு நாள் வந்து சூஸ் பண்ணி அன்றைக்கி வந்து எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதேமாதிரி வந்து கால்ஃபர் வந்துருச்சு. ஸோ கால்ஃபர் வந்தோடனே ப்ராப்ளம் வந்ததுனால நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்ஃபர் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து சார் இப்போ வந்து இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டடி பிளான் வந்து நான் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகே, என்ன விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோன்ற தகவலை நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொடுத்த ஸ்டடி பிளான் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து 150 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நம்ம போட்டிருந்தோம். நியூ இயர்லேருந்து அந்த ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ டிஎன்பிசி வந்து கரெக்டாக 30 நாளுக்கு அப்புறம் தான் விட்டாங்க அப்படின்னும் போது நம்மளுடைய பிளானே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எக்ஸாமுக்குள்ளே நம்ம வந்து சிலபஸும் முடிக்க முடியும், ப்ளஸ் ரிவிஷனும் சேர்ந்து பண்ண முடியும்னு நல்லாவே தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளானே பக்காவான பிளான் தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். சரியா? ஏன்னா சார் இப்போ ஆல்ரெடி 4 ஷெடியூல் ஃபாலோ பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் வேறு என்ன மாற்றி கொடுவீங்க கேட்டால் இதுக்கப்புறம் எந்த விதமான ஷெடியூலில் மாற்றமும் இருக்காது. ஓகே, உங்கள் லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், லெசன் ஓவரியாக இருக்கட்டும், அதுமாதிரி ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், இதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. புதுசாக வந்தவங்க மட்டும் எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி படிக்கின்ற விஷயத்தை நான் வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணியே படிங்க. இது வரைக்கும் படித்தவங்களும் இதுக்கப்புறம் போடக்கூடிய பிளானை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷெடியூல் வந்து முடிச்சிடும், ஒரு ரிவிஷனும் முடிச்சுட்டு இப்போ வந்து 5வது ஷெடியூல் வந்து இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 5வது ஷெடியூல் வந்து நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்ற தகவல் தான். இந்த சிலபஸை பற்றியும் அந்த சிலபஸ் ஓவரியை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வாரத்துக்கு நான் பிளானை வந்து படிக்க ஆரம்பிங்க. வீடியோஸும் நம்ம வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் அப்படின்னும் போது மொத்தமே வாரத்தை தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்படின்னும் போது 7 டேஸ். இப்போ 7 டேஸ்க்கு உண்டான பிளான் அப்படின்னும் போது நம்ம ஆக்சுவலாக பிரிக்கக்கூடிய மெத்தட் தான் என்னது, 5+2. ஓகேவா? 5 டேஸ் வந்து ரீட் பண்ணுறீங்க, அந்த 2 நாள் வந்து பார்த்தா ரிவிஷன் பண்ணுறீங்க. இதான் நம்ம போட்டக்கூடிய பிளான். அப்போ அப்படின்னும்போது இந்த 5 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெய்லியுமே வந்து நம்ம வந்து வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துரும், ப்ளஸ் வந்து பார்த்தா லைவ் டெஸ்ட்டுமே நம்ம வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து 6th 7th தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6th 7th லைவ் டெஸ்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே எடுத்துக்கும்போது 20 லெசனுக்கு உண்டான கிளாஸும் நடத்திருக்கோம், ப்ளஸ் வந்து லைவ் டெஸ்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் மேக்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே போதுன்றதை நான் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த 5 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஓகேவா கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் மினிமம் படிக்கணும். ஓகே, மினிமம் அப்படின்னா தமிழ் கண்டிப்பாக ஒரு இயல் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடல். அடுத்தது ஜிகே அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு லெசன், ஜிகே ஒரு லெசன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போடக்கூடிய வீடியோஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய இதுதான். இதை மாதிரி நீங்கள் 5 நாள் கனெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் முடியும் 5 இயலை முடிக்க முடியும், 5 லெசனை முடிக்க முடியும், மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸை முடிச்சிட முடியும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி நீங்கள் பார்த்து படித்தாலே போதும். ஸோ நீங்கள் 5 நாள் படித்ததை மீதி அந்த 2 நாள் ரிவிஷன் பண்ணுங்க போதும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே எக்ஸாமுக்குள்ளே உங்களால் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதத்துக்குள்ளவே உங்களால் சிலபஸை முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டடி பிளானை போட்டிருக்கோம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எங்கேயே போய் படிக்கின்ற அவசியம் கிடையாது. ஓகே, நம்ம டெய்லியுமே காலையில் 5 மணிக்கு வந்து லைவ் கிளாஸில் வந்து ஒவ்வொரு இயலை வந்து நம்ம டீச் பண்ணி போட்டுரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சார் அவர்கள் ஜிகே வந்து ஒரு லெசனை வந்து டீச் பண்ணி போட்டுறாரு. ஓகே, அன்றைக்கி ஈவினிங் நம்ம என்ன பண்ணுறோம், லைவ் டெஸ்ட்டுமே வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த வாரமும் லைவ் டெஸ்ட்டை பற்றி நான் வந்து சொல்கிறேன், தெளிவாக நீங்கள் கவனிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்கிறீங்க, மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸும் பார்க்குறீங்க, ஜிகேல வந்து ஒரு லெசன் முடிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்கிறீங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி உங்களுக்கு ஃப்ரீ டைம் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படிச்சு வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி படித்து நீங்கள் லைவ் டெஸ்ட் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக வந்து முடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்ட பிறகு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒதுக்குங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் படித்து முடிச்ச பிறகு ஒரு 30 மினிட்ஸ் ஒதுங்க. அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ், அதாவது நான் இப்போ தூங்க போகிறேன் அப்படின்னா தூங்கத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக என்ன படிச்சுங்களோ அது ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு போய் தூங்க.
அன்றைக்கி ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அது ஒரு கிளாஸ் சும்மா பார்த்துட்டு ஓகே தமிழா இயல் இன்றைக்கி இயல் 1 8th புக்கில் இயல் 1 வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோமா ஓகே புக் பேக் நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து 2 செய்யுள் பகுதி இருக்குது, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாடம். இதெல்லாம் தான் முக்கியமானதா ஓகே நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே அடுத்தது மாடல் 2 மாடல் பார்த்துருக்கோம். ஜிகே சார் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் ஓகே இந்திய பொருளாதாரம் ஓகே 11th எக்கனாமிக்ஸா ஓகே இதில் வந்து இவ்வளோ பாயிண்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே ரைட் சரி ஓகே நாளைக்கு நம்ம வந்து இது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன படிச்சுன்றதை மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். அதை நீங்கள் திருப்பினா வாய் விட்டு படிக்கின்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி படிச்சதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அந்த ஒரு ஒர்க்கை வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் பண்ணுங்க ஓகேவா. அதே மாதிரி அடுத்த நாள் இன்னைக்கு மண்டேங்களா, இன்னைக்கு மண்டே படிச்சிங்கப்போ டியூஸ்டே எந்திரிக்கும் போது என்ன பண்ணா எந்திரிச்ச பிறகு இந்த மண்டே என்ன படிச்சா அது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்க, பார்த்துட்டு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சது மறக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சது வந்து மறக்கிற மாதிரியே இருக்கு சார், படிச்சா மாதிரியே இல்லைன்ற ஒரு ஃபீல் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை படிச்சு அப்படியே விட்டுறீங்க அப்படின்னா அது உங்க மைண்ட்ல வந்து கடைசி வரைக்கும் நிற்காது. இதே மாதிரி தான் ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்போ கடைசி வரைக்கும் உங்க மைண்ட்ல நிற்கணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. டெய்லியுமே வந்து படிச்சதை நைட்டு ஒரு ½ hour வந்து என்ன படிச்சுன்றதை பார்க்கணும். அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு என்ன பண்ணோம் நேற்று என்ன படிச்சுன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி படிக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூடிய டாபிக் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக எடுத்து எழுதிக்கிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இயல் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு நூல் வரி வருது. ஸோ அந்த ஒரு நூல் வந்து என்ன ஒரு வரி கேட்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு மனப்பாடாகனா அது சும்மா எழுதி வச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஏதாவது ஒரு மாடல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் தனியாக எழுதி வச்சுங்க. அதே மாதிரி ஜிகே ஒரு லெசன் இப்போ எப்படி சொல்லுறது இந்திய அரசை படிக்கிறீங்க, அதில் வந்து நிறைய இந்த மக்கள் தொகை பற்றின டேட்டாக்கெல்லாம் வருதுன்னா அந்த டேட்டாக்கள் தனியாக எழுதி வச்சுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக மறக்காது. அதுமாதிரி தெரியாத டாபிக் எழுதி வச்சுங்க. அதை சும்மா ஒரு கிளாஸ் சும்மா நீங்கள் ஃப்ரீ டைமில் டிவி பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா போதும், வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கும் போது அவர்ஸ் எப்படி பேஸ் பண்ணி படிக்க சொல்லிட்டு இப்போ நம்ம சிலபஸ் படி பார்த்துருவோம் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த வாரம் வந்து 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் முதல் 5 இயல், ஒரு நாளைக்கு ஒரு இயல். நம்மளுடைய கணக்கு என்ன அப்படின்னா 2 வாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்டை முடிக்கிறது தான் நம்ம கணக்கு. அப்போ அப்படின்னும் போது இந்த வாரம் வந்து 8ஆம் வகுப்புல முதல் 5 இயல், அடுத்த வாரம் 8ஆம் வகுப்புல முதல் 4 கடைசி 4 இயல். அப்போ 2 வாரத்தில் நம்ம 8வது புக்கு முடிக்க போகிறோம். அது மாதிரி தான் 4 வாரத்தில் 6th 7th முடிச்சாச்சு. இப்போ 8th புக் ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் இன்பம், 2வது ஈடில்லா இயற்கை, 3வது உடலை ஓம்புமின், 4வது கல்வி கரையில், 5வது குழலினது யாழினது ஓகேவா. ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் மிஸ் ஆயிடுச்சு. மண்டே மார்னிங் வந்து போடக்கூடிய லைவ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 PM இந்த லைவ் வரும். இந்த லைவ் கிளாஸ் மட்டும் இன்னைக்கு மட்டும், மீதி எல்லாமே மற்ற இயல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 AM ஓகே. ஸோ இந்த ஒரு இயல் மட்டும் அது வந்து போட மிஸ் ஆயிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் வரத்துக்கே லேட் ஆயிடுச்சு. அப்போ தமிழ் இன்பம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் இயல் மட்டும் 7 மணிக்கு வரும். மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈடில்லா இயற்கை மீதி அந்த அடுத்த 4 இயலுமே எப்போ வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னா நாளைக்கு காலைல 5 மணிக்கு. அப்போ ஒவ்வொரு நாளுமே காலையில் 5 மணிக்கு நம்ம போடக்கூடிய லைவ் கிளாஸ் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைவ் மட்டும் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு மறந்துடாதீங்க சரிங்களா. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், இதுக்கு லைவ் டெஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கணிதம். ஸோ அப்போ கணிதம் அப்படிங்கும்போது விகிதம் மற்றும் விகித சமம் ரேஷியோ ஓகேவா. ஸோ அப்போ விகிதம் மற்றும் விகித சமம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக் மேக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஓகேவா. ஒரு ரியல் மேக்ஸை நம்ம சொல்லுவோம் ஓகே. ஒரு கட்டத்தில் என்ன ரியல் மேக்ஸ் அப்படின்னா ரியல் காம்படிஷன் சொல்லுவாங்களே, இதுக்கப்புறம் தான் உண்மையான போட்டி ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ரியல் மேக்ஸே வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த லைஃப் மேக்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதப்போ நம்ம பார்க்கக்கூடிய விகிதம் மற்றும் விகித சமம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தனி வட்டி, கூட்டு வட்டி, இதுக்கப்புறம் தான் வந்து ரியலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக வரக்கூடியது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி கொஸ்டின்ல வந்து ட்விஸ்ட் வைக்கிற மாதிரியான மேக்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடிய மேக்ஸ் தான். ஸோ ஓகே அது வரைக்கும் நம்ம பேசிக்கான மேக்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்கறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் சரி. அந்த அருண் ஐஸ்கிரீம் ஃபேமிலி சொல்லுவாங்க பற்றி, அருண் ஐஸ்கிரீம் விளம்பரம் படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வரணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்திலே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சம்ஸுமே எல்லா டாப்பிக்குமே அந்த டாப்பிக்களுடைய மேக்ஸ் எல்லாமே ஒன்று ஒரு டைப்பாக இருக்கும் சரியா. அதெல்லாம் பார்த்து நம்மளே ஒரு டைப்பாக மாறிடும். அந்தளவுக்கு வந்து நிறைய டைப்ஸில் வரும். அதை நம்ம கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்துவாங்க. அதை நம்ம வந்து புரிஞ்சிட்டு படிக்கிறது லேட் ஆகும். அதனால இதுக்கப்புறம் தான் ரியல் மேக்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. இதுக்கப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட் இருக்கு பாருங்க. விகிதம் மற்றும் விகிதம் சொல்லி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவில் எக்கனாமிக்ஸ்.
ஸோ இந்த வாரனாலே எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் எக்கனாமிக்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்காது சார், நாங்கள் எக்கனாமிக்கில் வீக்கு, எக்கனாமிக்காக நான் கொஞ்சம் வீக்கு சார் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து நிறைய பேர் அடிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ன்றதுலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் நிறைய பேர் தெரியாததுனால ஒரு கஷ்டம் நம்ம சொல்கிறாங்க. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் நினச்சிட்டு இருப்போம். தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம், ஆனால் ஈஸி, இதையாடா நம்ம கஷ்டம்னு நினச்சோம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஓகே, அதுலாம் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஎன்பிசி படிக்க சொல்ற எல்லாமே சயின்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியமே இல்லை. இப்போ மற்ற சப்ஜெக்ட் நீ படித்தாலும் போதும், கவர் பண்ணிடலாம். இதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் எது அந்த காலம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட உட்காந்து படிச்சாகணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட நீங்கள் உட்காந்து டீப்பாக படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா காம்படிஷன் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ அப்போ அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டை ஒமிட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஒரு சப்ஜெக்ட்டில் ஒரு பார்ட் வரலாம், அதை ஒமிட் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்டே நீங்கள் ஒமிட் பண்ணீங்கன்னா டிஎன்பிசி உங்களை ஒமிட் பண்ணிடும். சரியா? ஸோ அப்போ என்ன, எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கேட்கக்கூடிய வந்து ஒரு 6லேருந்து 7 கொஷினில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 கொஷின் இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த சப்ஜெக்ட்லேயே வந்துடும். இந்த 5 லெசனில் மட்டுமே வந்துடுது. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் 3 பார்ட் வந்து 11th எக்கனாமிக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? அது 11th, இதுவும் 11th எக்கனாமிக்ஸ் தான், இதுவும் 11th தான், இதுவும் 11th தான். இது என்ன பார்த்தா இந்திய பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது. இது லெசன் ஆல்ரெடி வீடியோ வந்து சார் கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். அடுத்து 3வது வந்து இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற டாபிக், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. அடுத்து வந்து 5வது வந்து அரசாங்கம் வரிகளும். இது ரெண்டுமே 10th புக்கில் கூடியது. ஸோ 10th புக்கிலுமே 5 எக்கனாமிக்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த 11th எக்கனாமிக்ஸ் இந்த 3 லெசன் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம அதை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்மளுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட். அந்த சிலபஸ்லையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது இந்த 3த்துல தான் அதிகமான வினாக்கள் கேட்கறாங்கிறத அதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரி, எக்கனாமிக்ஸ்னு வராதுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் வராதுன்னு கூட வரும். அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கட் அண்ட் கிளியரா வந்து ஒவ்வொரு வீடியோ லெங்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் நம்ம எடுத்து நடத்திருக்கோம். சரியா? ஏன்னா அந்த ஒரு வீடியோ 10 நிமிஷம் 5 நிமிஷம் முடிச்சுட்டு போகலாம், இதுதான் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் சொல்லாமல் எது உங்களுக்கு வராதுன்றதை புரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் லெசனை படித்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயலுக்கும் லெசனுக்கும் வீடியோ போதும். ரீசனே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தானாக படித்தாலும் படிக்கக்கூடிய லெசன் தான், நீங்கள் யாரும் சின்ன குழந்தைலாம் கிடையாது. ஆனால் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ஊருக்கு நம்மளா போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. யாராவதுக்கிட்ட வழி கேட்டு அவங்க வழி சொன்ன பிறகு போகிறதுக்கும் நான் வித்தியாசம் இருக்குது. வழி சொன்ன பிறகு போனாங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட், இப்படி தானே போனோம், அவர் தான் சொன்னார்ல அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை நெடுந்தூரம் பயணிக்க உதவி பண்ணும். அதே மாதிரி தான் எங்கேயுமே உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கஷ்டம் அப்படின்னு நம்ம தூரமாக தள்ளி வச்சுட்டு இருப்போம். பரவாயில்ல, சாரே சொல்கிறார் படிச்சு தான் பார்ப்பேன்னு சொல்லி நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அடடே இதுவாடா, இதையாடா இத்தனை நாள் நம்ம கஷ்டம் சொல்லியிருந்தோம். உண்மையிலே பாருங்க, இந்த ஷெடியூல் முடிச்ச பிறகு ஓகேவா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சரி எக்கனாமிக்ஸ் நாங்களே இது வரைக்கும் கஷ்டம் நினச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும் எக்கனாமிக்ஸில் வந்து கஷ்டம் இருக்குது, ஆனால் நம்ம படிக்கிறதுல எதுவும் கஷ்டம் இல்லைன்றது நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? நம்ம படிக்கக்கூடிய விதத்தில் படித்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? இது லெசன் நம்ம சொல்ல முடியாது, நம்ம வாழ்க்கைக்கே நம்ம எதுவும் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு 5 வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்டான இந்திய பொருளாதார வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பிழை திருத்தம். ஓகே, அந்த பிழை திருத்தத்தில் வந்து மொத்தம் ஒரு 5 டாபிக் வருது. எவ்வளோ? மொத்தம் வந்து ஒரு 5 டாபிக் நம்ம வந்து கொடுத்துருப்போம். சந்திப்பிழை ஒன்று வரும், சந்திப்பிழை. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகாடுன்னு பார்த்தணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பிழைக்கு அப்புறம் என்ன வரும், மரபு சொல்லை நீக்குதல். மரபு பிழை நீக்குதல் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழுவு சொல்லி நீக்குதல், வழுவு சொல்லி நீக்குதல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை நீக்குதல். அப்புறம் பிறமொழி சொல்லி நீக்குதல். ஸோ இப்போ மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறமொழி சொல்ல வந்து அதிகமாக கேட்க தெரியல, டிரான்ஸ்லேஷன் கேட்டுறாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 3 பார்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக வச்சிடறாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 4 பார்ட் வந்து ஒரு கொஸ்டின் வச்சிடறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பிழை திருத்தத்திலிருந்து மட்டுமே 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இது ஒன்றுமே இது நீங்கள் நடத்தத்தில் ஒன்றுமே கிடையாது, நம்ம படித்து மனப்பாடம் பண்ணோம். புக்குக்கு பின்னாடியே இருக்கும் பாருங்க. அதாவது குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தா இந்த கிளியோட இளமை, செடிகளோட இளமை பெயர்கள் அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். இதில் வந்து புரிஞ்சு படிக்கிறது எதுவுமே இல்லை. இலக்கண பகுதியிலும் ஒரு சில டாபிக் வந்து மனப்பாடம் பண்ணுறது வரும் பார்த்தீங்களா, அதில் இதுவும் ஒரு டாபிக். இது நம்ம வந்து மனப்பாடம் பண்ண, இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். அதை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா வாய்ப்பாடு மாதிரி, அதை படிச்சுனா மறக்காது. கண்டிப்பாக நீங்கள் படிச்சு வச்சிடும். இதுலேருந்து கண்டிப்பாக 3 கொஸ்டின் அது 4 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம நேரம் 5 கொஸ்டின் கூட கேட்கலாம்.
ஏன்னா இதில் இது இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸும் கிடையாது. அப்போ எப்படி ஒன்றா டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த வார இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டுப்பா, படிச்சு வச்சுங்க. அடுத்து நம்ம வந்து நடப்பு நிகழ்வு பொறுத்தவரையுமே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் மட்டும் பாருங்க. ஒவ்வொரு மந்த் முடிஞ்சு இப்போ ஜனவரி மந்த் முடிஞ்சிருக்கலாம், இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிவிடும் மந்த்லி ஃபுல்லாக. ஓகேவா? அதை நீங்கள் பார்த்து கூட படிச்சுக்கலாம். இருந்தாலும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கத்தே இல்லைன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கொடுப்போம், இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம வந்து தெளிவான விளக்கத்தை வந்து கொடுப்போம். ஸோ வாரம் ஒரு 5 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்கீம்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அந்த 100 ஸ்கீம்ஸை நீங்கள் படிச்சுருப்போங்க. அதுலேருந்து வரும் வராமலும் போகணும். நம்ம ஒரு தெம்பா போகலாம், ஒரு 100 ஸ்கீம்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு தைரியமாக போகலாம். ஓகேவா? ஸோ ஸ்கீம்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்றத தாண்டி எப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கு தயாராகும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் படிக்க பழகுங்க. ஓகேவா? எதையும் ஒமிட் பண்ண பழகாதீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய இந்த 4 மாதம் நம்ம வந்து இந்த மெத்தடில் படித்தா மட்டும் தான் நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இதுக்கு லைவ் டெஸ்ட் வந்து நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு நான் வந்து அதை நம்ம குரூப்பில் வந்து போட்டு விடுறேன். என்னென்னைக்கு என்னென்ன லைவ் வருதுன்றது. ஓகே? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா டைம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வைக்கலாமான்றது சொல்லுங்கள். ஓகேவா? டெய்லியும் காலையில் 10 to 11 இந்த டைமில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதாவது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 11. ஸோ இந்த கேப்பில் வைக்கலாம்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 to 4. ஸோ இது வந்து நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 11 to 10 இந்த கேப்பில் 10:30 மணிக்கு வைக்கலாமா, இல்லை 11 மணிக்கு வைக்கலாமா, இல்லை 10 மணிக்கு வைக்கலாமான்னு சொல்லுங்கள். அதேமாதிரி ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வைக்கலாமா, 3:30 வைக்கலாமா, 4 மணிக்கு வைக்கலாமா. ஸோ இது மட்டும் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லி அந்த டைம் வைக்கும்போது ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது? இல்லை சார் நீங்கள் டெய்லி வைக்கக்கூடிய 9 மணிக்கு ஒரு லைவ், 9:30 மணிக்கு ஒரு லைவ் சொன்ன பற்றியில் அந்த மாதிரியே வைங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா ரெண்டுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபுல் டைம் இந்த ஒர்க்கு தான் பார்க்கன்றதுனால காலையில் வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் சார் மதியம் டைமில் வந்து சுத்தமாக படிக்க முடியல, ஸோ காலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக தான் இருக்குது, ஆனால் நைட் டைம் நல்லா படிக்கிறேன், காலையிலே இருந்து நல்லா படிக்க முடியுது. ஸோ அப்போது நீங்கள் லைவ் டெஸ்ட் இந்த டைம் வச்சிங்க அப்படின்னா இதை நான் டெஸ்ட்டுக்காக பயன்படுத்திப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு சஜஷன். இந்த டைம் ஓகே அப்படின்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் ஓல்டு டைமே எனக்கு செட் ஆகுது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எதுன்றது சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ பதிவில் ஷெட்யூல் 5 எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஒரு 5 நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 நாள் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு இயல், 2 மாடல், அதேமாதிரி ஜிகேல ஒரு லெசன், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். இதை மாதிரி நீங்கள் பார்த்தாலே போதும். 5 நாளில் முடிக்கிறீங்க. 6வது நாள் 7வது நாள் என்ன பண்ணுறோம்? இந்த 5 நாள் படிச்சதை ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிவிஷனுக்குன்னு டைம் ஒதுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குன்றதுனால இதுக்கப்புறம் ரிவிஷன் சொல்லி நம்ம ஒரு பார்ட்டை ஒதுக்கிறத விட என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ரிவிஷன் பண்ணக்கூடிய மெத்தட் நம்ம கொடுத்தாச்சு. அப்போ 5 நாள் படிக்கிறீங்க, 2 நாள் ரிவிஷன் பண்ணீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். அது இல்லாமல் லைவ் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். படிச்சது அப்பயே உங்களால் ரீகால் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமும் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும். அதுக்கப்புறம் வந்து தெரியாத நீங்கள் குறிச்சு வச்சுக்காலே போதும், நல்ல ஒரு மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் ஷெட்யூல் 5 பற்றின ஸ்டடி பிளான் வீடியோ கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபன் துரான் அகாடமி. தேங்க்யூ.